இப்போ மாற்று கட்சிக்கு போயிருக்கிறார், எங்கிருந்தாலும் வாழ்க. ஆனா போனவர் சும்மா இருந்தா பரவாயில்ல, தூய்மையான ஆட்சி கொடுப்புன்னு சொல்றார். அப்ப பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதும் சரி, மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நீங்க அமைச்சரா இருந்தீங்க, நான் முதலமைச்சர் இருந்த பொழுதும் என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தீங்க. அப்பெல்லாம் தூய்மையான ஆட்சி நான் கொடுக்கலையா? நல்ல ஆட்சி கொடுக்கலையா? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு துண்ட மாத்தினா அவருடைய கருத்து மாறி போச்சு. ஆக நீங்க எந்த கொம்பனாலும் அண்ணா திமுகவை வீழ்த்த முடியாது. இந்த எடப்பாடி பழனிசாமி ஒருவர் இல்ல, 2 கோடி அண்ணா திமுக தொண்டர் இருக்கின்றார். இந்த எடப்பாடி பழனிசாமி இல்ல, இங்க இருக்கிற யாரோ பொதுச் செயலாளர் வருவாங்க. அண்ணா திமுக ஜனநாயகம் உள்ள கட்சி. இது ஒருவரை நம்பி இருப்ப கட்சி இல்ல, பல்லாயிரக்கணக்கான தொண்டரை நம்பி இருக்கின்ற கட்சி. எத்தனை திரு ஸ்டாலின் அவர்கள் எத்தனை முறை நம்முடைய வீழ்த்தறதுக்கு முயற்சி செஞ்சார், அத்தனை முறையும் முறியடித்த ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. சிந்திச்சு பாருங்க. முதல்ல நான் முதலமைச்சர் பொறுப்பேற்று சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் எதிரே எவ்வளவு அட்டுழியம் பண்ணாங்க. சட்டமன்ற மாமன்றத்தில் சபாநாயகரை எடுத்து கீழே தள்ளி எங்க டேபிள்லாம் ஏறி டான்ஸ் ஆடினாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட துணிச்சலோடு இருந்து முறியடித்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை நாங்கள் வெற்றி பெற்றோம். அப்ப ஆரம்பிச்சீங்க அண்ணா திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு 4 ஆண்டு காலம் கடுமையான முயற்சி பண்ண முடியல. ஒரு அற்புதமான ஆட்சி 4 ஆண்டு காலத்தில் கொடுத்தோமா இல்லையா? எவ்வளவு திட்டம், அத்திக்கட அவனாசி திட்டத்திலிருந்து பல திட்டங்களை கொண்டாந்தோம். இதுவரைக்கும் எந்த அரசாங்கம் கொண்டு வர முடியாத திட்டத்தை எல்லாம் கொண்டாந்தோம். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி. ஒரு வருஷத்துல இந்திய வரலாறுல எந்த மாநிலத்திலும் ஓராண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து சாதனை படைக்கல. அந்த சாதனை படைத்ததும் அண்ணா திமுக அரசு. அதே போல 7 சட்டக்கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், மிகப்பெரிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா 1000 கோடி தலைவாசல் கொடுத்திருக்கிறோம். அதே போல பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, ஐடி, பாலிடெக்னிக், இப்படி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். 1 2 இல்ல, 67 இந்த ஆட்சியில கொடுக்க முடிஞ்சதா? இப்படி நம்முடைய ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை அண்ணா திமுக ஆட்சியிலே உருவாக்கி காட்டோம். இது சாதனை. இப்படி ஒரு சாதனையாவது திரு ஸ்டாலின் அரசால பேச முடியுமா? பேச முடியுங்களா? இத்தனையும் செய்துதான் உங்களை வாழ்ந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது மட்டுமல்ல, அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் சுமார் தமிழகத்தில் 41% பேர் அரசு பள்ளியில் படிக்கின்றார்கள். அந்த மாணவர்கள் பெரும்பாலும் நடுத்தர குடும்பம், ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளி, கூலி தொழிலாளி, இப்படிப்பட்ட குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி தான் அரசு பள்ளியை படிக்கின்றார்கள். அந்த மாணவருடைய கனவு அவர்கள் மருத்துவ கல்வி கிடைக்க வேண்டும், அவர்களும் MBBS டாக்டர் ஆக வேண்டும். அதையும் நிறைவேற்றுவதற்காக அம்மாவுடைய அரசு 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இந்த திட்டத்தின் மூலமாக சுமார் 3000 பேர் அரசு பள்ளியிலே படித்த மாணவ செல்வங்கள் இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம். அது மட்டுமல்ல, இந்த அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். மருத்துவ கல்வி கட்டண முடியாது. இந்த இடஒதுக்கீட்டிலே அவர்கள் தேர்வு செய்யப்பட்டாலும் அவர்கள் அந்த மருத்துவ கல்வி பயில முடியாத சூழ்நிலை. அது எங்களுக்கு தெரிந்தவுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த திட்டத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு முழு மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்தும். அதையும் நிறைவேற்றி கொடுத்தோம்.
இதெல்லாம் அதிமுக ஆட்சியுடைய சாதனை. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மின் கட்டணம் கிட்டத்தட்ட 63% உயர்ந்துட்டது. சிந்திச்சு பாருங்க. அதே போல இது நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சியில வீட்டு வரி 100%, கடை வரி 150%, கடைக்கு பீக் அவர் அங்க டபுள் சார்ஜ் வாங்குறாங்க. இப்படி இந்த சாதாரண மக்கள் இருந்து அத்தனை மக்களும் மின் கட்டணத்தால பாய்ச்சிருக்காங்க, வீட்டு வரியால பாய்ச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? விலைவாசி மின்னை முட்டுகிட்ட அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு பேசினார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.